ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வளராக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராகியின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்பது ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய நிறைவு மாதம். இந்த மாதத்தில் எப்படிமா நாங்கள் கடந்து வர்றது, இனிமே வரக்கூடிய வருடத்துல நிறைய பயிற்சிகள் வேற இருக்க போகுது. அதனுடைய துவக்கம் இப்போத்துல இருந்து எங்களுக்கு ஆரம்பிச்சிடும். நாங்கள் எப்படிலாம் இருப்போம் அப்படின்னு பல பேருக்கு பலவித சந்தேகங்கள். அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த பதிவுகள் அமர்ந்திருக்குது. அதனால தனித்தனி பதிவுகளாக கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் பொறுமையாக பார்க்க வேண்டியதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக எப்போ ரிஷபத்தில் குரு வக்ர நிலையில் இருக்காரு. செவ்வாய் நீச நிலையில் நமக்கு கடகத்தில், கன்னியில் கேது பகவான், விருச்சகத்தில் சூரியன் புதன், சந்திரன் மாத ஆரம்பத்தில் அங்கே உதயம் ஆகிறாரு. சூரியன் இந்த மாதம் பிற்பகுதியில் நமக்கு 16ஆம் தேதி அவரும் தனுசுக்கு சென்று அமர்ந்து விடுவார். சுக்கிரன் நமக்கு இந்த மாதம் 2ஆம் தேதியே மகரத்திற்கு, தனுசில் இருக்கிறவர் அவரும் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி அதே இடத்துல ஆட்சி நிலையில் வகர நிவர்த்தி அடையிட்டார் இல்லையா, ஆட்சி நிலையில் இருக்கிறாரு. ராகு மீனத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு நம்மளுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி. அதே போல் செவ்வாய் டிசம்பர் 6ஆம் தேதி வக்ர ஆரம்பிக்குது. இப்போ ஏற்கனவே நீசமாக இருக்காரு, திருப்பி வக்ரமாகவும் ஆகிறாரு. இந்த மாறுதல்களால் 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை நம்ம இந்த மாதத்தில் இந்த வரக்கூடிய பதிவுகளில் காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இந்த மாதம் சொல்லிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள், பரிகாரங்கள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். துலா ராசி, துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். ராசி அதிபதி நமக்கு 4ஆம் இடத்தில் பயணிப்பார். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5இல் நமக்கு சனி பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் சந்திரன். குரு 8க்கே போனாலும் நல்ல புத்தி சாதுரியத்துடன் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வை புதன் கொடுத்துருவார். நல்லா யோசித்து செயல்படக்கூடிய அறிவை கொடுத்துருவார். இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த தவறுகள் எல்லாம் உணர்ந்து எது வேணும் எது வேணான்றதை உணர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே கை கொடுக்கும். புதிய முயற்சிகள்லாம் நீங்கள்லாம் இப்போ டெவலப் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இது வரைக்கும் நம்ம நடந்த அந்த தப்பெல்லாம் சரி செய்து இப்போ போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் நல்லாவே இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்துருக்கிறீங்க ஒரு சில மாற்றங்கள் அப்படின்னா அந்த மாற்றங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அது ரொம்ப மனசுக்கு நிறைவாகவே இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், கனவுகள் இதெல்லாம் இந்த காலகட்டம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் இல்லை ஒரு கூட்டு தொழிலில் இருந்தாலும் இல்லை ஒரு இடத்துல வேலை பார்க்குறதுனாலும் எல்லாருக்கிட்டையும் அந்த சாமர்த்தியமான ஒரு பேச்சு திறமையால் சிறப்பாக கடந்து வந்துடுவீங்க. நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். சுப விரயங்கள் இருக்கும். வரக்கூடிய பொருளாதாரத்தால் உங்கள் கடனெல்லாம் அடைப்பீங்க. ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்திற்கான வைத்திய செலவுகள்லாம் சிறப்பாக பண்ணி அந்த உடல் ஒரு சிறப்பான வைத்தியம்லாம் கிடைச்சி கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் முன்னேற்றம்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடன் கிடைக்கும். இதன் மூலம் உங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது, ஒரு சிலர் ஒரு ஃபோனெல்லாம் மாற்றுறது, அப்படி இல்லை வீட்டில் ஒரு டிஷ்ஷு புதுசாக போடுறது, ஒரு பிராண்டடில் ஒரு வாகனங்கள்லாம் பழசை கொடுத்து புதுசாக மாற்றுறது, ஆடை ஆபரண சேர்க்கை, பெண்களுக்கு நினைத்த மாதிரியே அவங்களுடைய ஜுவல்ஸு, அதே போல் நம்மளுக்கு ஒரு ஆடை சேர்க்கையெல்லாம் ஏற்படுத்திக்கிறது, நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது, இல்லை உங்கள் குடும்பத்தில் நடக்கிறத எடுத்து முன் செய்வது, அதற்கான ஒரு பிரயாணங்கள்லாம் இந்த காலகட்டம் நடக்கும். திருமண பேச்சுவார்த்தைன்னு எடுத்தீங்கன்னா நமக்கு மார்கழி மாதம் வந்ததுன்னா ஸ்டாப் பண்ணி வைக்காதீங்க. மார்கழிலாம் நல்ல மாதம் தான். நீங்கள் தாராளமான அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யலாம். அதை அப்படியே ஒரு 1 மந்த் அப்படியே வேஸ்ட்டாக போட்டுருவாங்க. அந்த காலம் என்பது எவ்வளோ ஒரு சிறப்புன்னு யாருக்குமே தெரிய மாட்டுது. இந்த திருமண பேச்சுவார்த்தைன்னா நாங்கள் பார்க்கவே மாட்டோம். அந்த ஜாதகத்தெல்லாம் மூட்டை கட்டி போட்டுறாதீங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள், செயல்பாடுகள் இதையெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இல்லை நிறைய காரிய தடைகள் இருக்குது, எங்களுக்கு எதுவுமே ஃபுல்ஃபில்லாக நடக்க மாட்டுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் சென்று இந்த
வந்து ஒரு பொங்கலை வச்சு ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து தடைகளும் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விநாயகன் காரிய சித்தி மாலையை வந்து படிங்க, உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். தசாபுதிலாம் சிறப்பாக இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் தேவை. இந்த பிபி, சுகர், ஒபிசிட்டி இருக்கிறவங்க, அதே போல் இந்த கல்லீரலாம் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா கல்லீரல் தான் நம்ம அனைத்து செயல்பாட்டிற்கும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு சிலருக்கு கழிவுகள் போகும் உறுப்புகள் எல்லாம் வந்து நம்மளுடைய அந்த ப்ரைவேட் பார்ட்ஸு, அந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அந்த போகிறது, ஒரு சிலருக்கு ஃபைல்ஸு, இந்த யூரினரி இது பிரச்சனை, ட்ராக் பிரச்சனை, இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு தான் வந்து முறையான ஒரு எக்ஸசைஸு, உணவு பழக்க வழக்கம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வைத்து கொள்ளும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிள்ளைகளின் நலம் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்காக ரொம்ப வந்து மெனக்கெடுறீங்க, ஒரு வேலை, ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக வேணா அந்த மாதிரியான ஒரு சில வேலைகள்லாம் இப்போ தடைகள்லாம் தாண்டி ஒரு நல்ல நிகழ்வுகள் ஏற்படும். குழந்தை பாக்கியெல்லாம் கிடைக்கும், அதற்கான வைத்தியங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது. அவங்களுக்கு என்ன கல்வி வேணும், எந்த வழியில் போகணும், அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து சிறப்பாக்கி கொள்ளலாம் என்பதெல்லாம் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். அதை நோக்கி வந்து நீங்கள் பயணிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல ஒரு வாக்கு வன்மை இருக்கும். வாக்கால் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல பொருளாதார வருவாய் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு தைரியம் வந்துடும். அது எங்கேருந்து வரும்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய ஸ்ட்ரகிளை பார்த்துட்டோம், பண வருவாய் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை போகிறோன்றவங்களுக்குலாம் இந்த காலம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க. அதை தாண்டி என்னென்னா அதாவது உங்களுடைய கலத்திரத்தின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் வந்து இரவு நேர பயணங்களில் கவனம் வைங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அனைவரும் இடமும் இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து மேலதிகாரி, உடன் பணிபுரிபவர்கள், சக பணியாளர்கள் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து அப்படியே வந்து கடந்து வந்துடுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்கும். உங்களுக்கான ஒரு புதிய முயற்சிகள்லாம் இப்போ எடுப்பீங்க. இதெல்லாம் பண்ணலாம், இவ்வளோ நாள் இது பண்ணியாச்சு, இப்போ வேறு மாதிரி நான் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு போடக்கூடிய அனைத்து விதப்பட்ட ஒரு செயல்பாடுகளும் ரொம்ப ஒரு வெற்றியை கொடுக்கும். அதாவது உங்களை வந்து அப்டேட் பண்ணிப்பீங்க, உங்களை வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிப்பீங்க. உங்கள் தனித்தன்மையை வந்து நீங்கள் வந்து வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான மாதமாக தான் துலாமை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சொல்லிட்டேனே, தசாபுதி சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் வந்து நம்ம பணம் கொடுக்கல் வாங்கல், அதே போல் உறவுகள்கிட்ட ஒரு தேன் தடவை வார்த்தை, கடுமையை மட்டும் காட்டாமல் கொஞ்சம் கடந்து வந்துடுச்சுன்னா துலாம் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாகவே கடந்து வரும். நல்ல விஷயங்கள் நடக்கும், சுபம் பேச்சுவார்த்தைகள், அதே போல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து தள்ளி போடாதீங்க. ஒரு சிலருக்குலாம் தசாபதிலாம் சிறப்பாக இருந்தால் முடிஞ்சிடும். இவ்வளோ நாள் முடியல, எதிர்பார்க்காத நேரத்தில் எங்களுக்கு வந்து வரணும் அமைஞ்சிருச்சு அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு. அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு உங்ககிட்ட என்ன வேணும்னா கொஞ்சம் பொறுமை, நிதானம், கொஞ்சம் வந்து ஆழமாக சிந்தித்து முடிவு எடுக்கும் பொழுது நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அதற்கான ஒரு வழிவகைகள், ஒரு சிலர்லாம் ஃப்ரீயாக இருக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடியது. அனைத்துமே அது உண்மையாக இருக்குது. வழக்குகளில் ஒரு சிலருக்கு வெற்றி, பூர்வீக சொத்தில் இருந்த அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் ஒரு சிலருக்கு நீக்கி கொடுப்பது, இடமே இல்லாதவங்களாம் இப்போ லோனில் ஒரு இடம் வாங்குவது, ஒரு அதான் சொன்ன சுகஸ்தானம், ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லையாவது எங்களுக்குன்னு ஒரு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் ரொம்ப இருக்கும். என்னென்னா பணம் நான் ஏற்கனவே இதுதான் கொஞ்சம் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெண்டு கேட்டகரி இருப்பாங்க. தசாபுதி நல்லா இருக்கிறவங்க, தசாபுதி கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கவங்க. இப்போ தசாபுதி சிறப்பு இல்லை அப்படின்னும்பொழுது குடுக்கல் வாங்கல, ஒரு இரவு நேர பிரயாணங்களில், உறவு விஷயத்திலாம் இன்னும் கூடுதலாக கவனத்தை எடுத்து கடந்து வந்துடணும். துலாம் தன்னம்பிக்கையோடு அனைத்து விதமான முயற்சிகளையும் சிறப்பாக வந்து செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடிய மாதம். உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள், கனவுகள் வந்து நிறைவேறும். குழப்பம், அச்சம் மட்டும் வச்சுக்காதீங்க. தேவையில்லாத ஒரு பயத்தை மட்டும் போக்கிடுங்க. ரொம்ப சிறப்பாக வந்து கடந்து வந்துடலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா, இல்லை உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சுக்கிர பகவானை வழிபடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலயில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபடும்போது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் ஒரு இனிப்பு வைத்து லக்ஷ்மி தேவி இல்லை லக்ஷ்மியுடைய அஷ்டோத்திரம், கனகதாரா சோஸ்திரத்தை ஓட விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஓட விடுறீங்களோ உங்கள் வீட்டில் வந்து
செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யமும் கூடும். நம்ம மகாலட்சுமி கடாட்சம்னா உடனே நமக்கு ஒரு தன வருவாய் மட்டும் இல்லை, நல்ல சௌக்கியம், ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை, நல்ல ஒரு அமைதி, மனமகிழ்வோடு பந்துக்களோடு கூடியிருப்பது, இதெல்லாம் தான் ஒரு உடல் ஆரோக்கியம். இதில் முதல்ல இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 1 to 2 ஒரு அன்னதானம் செய்வது. அந்த அன்னதானம் பண்ணும்பொழுது ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாவோடு நீங்கள் கொடுக்கும்பொழுது அது எப்பேற்பட்ட ஒரு சாம்பார் சாதமோ இல்லை தயிர் சாதமோ ஒரு எலுமிச்சை சாதமோ இல்லை என்னால் ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க முடியும்னா தாராளமாக வாங்கி கொடுங்க. இதை செய்ய பாருங்கள். உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம், மிக அபரிமிதமான முன்னேற்றத்தையும் அபார வளர்ச்சியையும் நீங்கள் காணலாம். துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும். பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று தங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.